Hello friends, welcome to Niki Designers and இன்னைக்கு வந்து நான் ஆரி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிக்க போறேன். இப்போ வந்து நான் இன்னைக்கு போய் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வாங்குகிற பேசிக்கான மெட்டீரியல்ஸ் இல்லை. இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ். எப்போவுமே நம்ம யூஸ்வலாக கோல்டு கலர் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வாங்குவோம். இந்த டைம் நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு பிலோ 1000 தான் எனக்கு வந்திருக்கு. ஈவன் பிலோ 800 தான் எனக்கு வந்திருக்கு. பிலோ 1000 விட பிலோ 800ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து நான் நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு மெட்டீரியலாக வித் ப்ரைஸோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பீடு. ஸோ இந்த பஞ்ச் பீட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வயலட் கலர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வயலட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கலரு. ஸோ நான் வந்து எனக்கு இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி நான் வாங்கினேன். பட் அது எப்படி செட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி யூனிக்கான கலர்ஸ் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா டக்குன்னு நான் வந்து பிக் பண்ணிடுவேன். ஏன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வரும்போது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கலர் மெட்டீரியல்ஸில் நம்ம வாங்கணும் நினைக்கிறப்ப நமக்கு சில டைம் கிடைக்காது. ஸோ அதனால இந்த கலர் வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இந்த மெட்டீரியல் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த பஞ்ச் பீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஞ்சில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பஞ்ச் பீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees. நான் இந்த பஞ்சில் வந்து கொஞ்சம் தான் வரும் பீடு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 to 12 லைன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 50 rupees தான். அண்ட் இந்த மாதிரி கலர் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது இப்போ ரொம்பவே ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது வந்து டேப்லெட் பீடு. டேப்லெட் பீட்லேயே வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைப் ஆஃப் டேப்லெட் பீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பஞ்சில் வந்து வரும். ஸோ அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பஞ்ச் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 350 rupees வந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்துட்டு ஹேங்கிங் டைப்பு. ஸோ இது வந்து நான் ஒரு பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த ஒரு பேக்கெட்டோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 160 rupees வந்துச்சு. ஏன்னா நான் ரெகுலராக அங்கே வாங்குறதுனால எனக்கு வந்துட்டு 160 rupeesக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த பிஸ்தா கிரீன் கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ஒரு மாதிரி பாஸ்டல் கலர் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாஸ்டல் கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நம்ம டிசைன் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் மெயினாக வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ்டு ட்ரெஸ்ஸஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாரீஸ் எல்லாம் வந்து நம்ம பொட்டிக் ஸ்டைல் சாரீஸில் நிறையாவே வருது. ஸோ அந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 pieces வந்து வரும். ஸோ இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது. குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ்ஸில் ஹேங்கிங்காகவும் கொடுக்கலாம். இல்லாட்டி ப்ளவுஸில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன ஹேங்கிங்ஸ் மாதிரி தொங்குற மாதிரியும் வைக்கலாம். அது வந்து நம்மளோட விஷ் தான். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்டல்ஸு. ஸோ கிறிஸ்டல் பீடு. இது கிறிஸ்டல் பீடு வந்துட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணி பண்ணுற ஒர்க் எல்லாமே. எனக்கு இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதே கலரில் நான் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலான்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கங்கே கொஞ்சம் கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு இதில். ஸோ மிக்ஸ் ஆயிருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம அதில் இருக்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு நான் இப்படியே ஒரு பேக்கெட்டாக தான் நான் வாங்கினேன். ஃபுல் பேக்கெட் வந்து நான் வாங்கலை. இது வந்துட்டு ஜஸ்ட் 40 rupees தான். ஸோ 40 rupeesக்கு வந்துட்டு இப்போல்லாம் இந்த ப்ளவுஸில் கீழே வந்துட்டு இந்த கிறிஸ்டல் பீடெல்லாம் வச்சு ஹேங்கிங்ஸ் வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அந்த ஐடியாவில் தான் வந்து நான் இந்த கிறிஸ்டல் பீடு வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த கிறிஸ்டல் பீட் வச்சு பண்ணுற ஒர்க் வந்து இனி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து வரும். இப்போ நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் மற்ற கலர்ஸும் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம அந்த மற்ற கலர்ஸ் மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ப்ளவுஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆரஞ்சு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ப்ளவுஸ் வந்துட்டு நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ப்ளவுஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரைஸும் வந்து நமக்கு அதிகமாக வரும். ஏன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் பீடோட ப்ரைஸும் நமக்கு ரொம்பவே அதிகம் தான்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக்கான மெட்டீரியல் தான். இது வந்து நான் அயன் நீடல் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அயன் நீடலில் பீட் நீடல் வந்து அது எல்லாமே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால நான் ஜஸ்ட் சும்மா 2 நீடல் மட்டும் இப்போ வாங்கியிருக்கேன். அண்ட் இனி கூடிய சீக்கிரம் வந்துட்டு இது பல்க் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்பயும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் போடுறேன். தென் இந்த நீடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நீடல் வந்து எனக்கு 15 ருபீஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஷாப்பில் ஒரு மாதிரி இருக்கும் ப்ரைஸு. நான் வந்து ரெகுலராக வாங்குறதுனால எனக்கு வந்து இந்த ப்ரைஸில் வந்து எனக்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் ஸ்டோன் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது வந்து நம்ம 100 கிராமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. இது வந்து பேக்கெட்டில் வந்து இதில் 100 கிராம்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு 20 கிராம்ஸ் கிட்ட தான் வரும், ஒரு 20 to 30 கிராம்ஸ் கிட்ட தான் வரும். ஸோ இதுவும் வந்துட்டு பல்க் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கலாம்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்து இருக்குது. ஸோ இந்த கலர் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ஸோ நான் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு என்ன ட்ரெஸ்க்கு ஒர்க் பண்ணலாங்கிற ஐடியாவில் வந்து நான் வாங்கலை. எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதில் வந்து காமிக்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸு. ஸோ ஜஸ்ட் 40 ருபீஸ் தான். நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கட் ஸ்டோனு. ஆக்சுவலி இதோட கலர் வந்து நம்மளால எக்ஸாக்டாக சொல்லவே முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் கலராக இருக்குது, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரு. அண்ட் இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோன் வந்து நான் ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸில் வந்து நான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலர் கட்டானா பீடு. ஸோ இது வந்து எனக்கு ப்ரைஸ் 140 ருபீஸ் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கவர் தான் கொஞ்சம் ஓல்டாக இருக்க மாதிரி இருக்குது, பட் ஆனால் இது வந்து நியூ ஸ்டாக் தான். நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கட்டானா பீடு வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு நல்ல ஒரு கிளிட்ரிங் லுக்கோடு இருக்குது. அண்ட் இது வந்து கிளாஸ் பீடு இல்லை, இது வந்து மேட் ஃபினிஷ் கட்டானா. மேட் ஃபினிஷில் பிளாக் கலரு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நல்ல ஒரு கிளிட்ரிங் லுக் வந்து இருக்குது. ஸோ ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி பிளாக் கலர் மெட்டீரியல்ஸும் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளாக் கலர் மெட்டீரியலில் இதே செல்ஃப் பிளாக் கலர் கட் தானே யூஸ் பண்ணி பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அது கலரும் வந்து நமக்கு நல்லா சட்டிலாக இருக்கும். ஸோ அந்த கிளிட்ரிங் லுக் மட்டும் இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கர்தானா பீட்லாம் வந்துட்டு நம்ம நெட்டட் ப்ளவுசஸ்லாம் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டானா பீடு தான், பட் ரொம்ப பொடி சைஸ் கட்டானா இல்லை, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கட்டானா. அண்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லிலாக் கலர். ஸோ நான் லிலாக் கலரில் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக மெட்டீரியல் சர்ச் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டி தான். இது வந்துட்டு பிபிசி கிளாஸ் பீட்ஸ்ன்னு இருக்குது. இந்த கட்டானா பீட் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லிலாக் கலர் பீடு வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பீடு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது கலரு. ஸோ ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ண போகிற அந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ப்ளவுஸ், அதில் லிலாக் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணேன். ஸோ இதுலேயும் வந்துட்டு நமக்கு நல்லா அந்த சில்வரோட டோனும் இருக்குது, இந்த லிலாக் கலரும் இருக்குது இதில். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, இந்த 2 கலர்ஸும் சேர்ந்து வந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கலர் கட் தானா பண்ணுற ப்ளவுசஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அதிகமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட ப்ரைஸும் வந்து நார்மல் கோல்டை விட இந்த மாதிரி பீட் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வரும். அண்ட் பொட்டிக் டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீட் யூஸ் பண்ணி வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பீட் யூஸ் பண்ணும்போது அந்த பொட்டிக் டிசைன்ஸோட லுக் வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ராமா க்ரீன் கலரில் ரவுண்ட் ஸ்டோனு. அண்ட் இந்த கலரும் வந்துட்டு எனக்கு கிடச்சிருச்சு. ஆக்சுவலி நான் இந்த கலர் வாங்குற ஐடியாவில் இல்லை, நான் வந்து பேபி பிங்க் கலரில் பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் போயிருந்தேன், லிலாக் அண்ட் பேபி பிங்க் கலர். ஸோ பேபி பிங்க் கலரில் வந்து எனக்கு அவ்வளோக்கா எதுவுமே எனக்கு கிடைக்கல. பட் கட்டானா பீட் அவைலபிளாக இருந்துச்சு, பட் எனக்கு அவ்வளோக்கா வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால நான் வந்து அது பர்ச்சேஸ் பண்ணல. பட் எனக்கு வந்துட்டு நான் இன்னொரு சாரீக்கு ஒர்க் பண்ணணும். அண்ட் அந்த சாரீ பார்த்தீங்கன்னா நமக்கு ராமா க்ரீன் கலரில் வருது. ஸோ அதனால நான் வந்து ராமா க்ரீன் கலர்லேயே ரவுண்ட் கட் ஸ்டோன் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டோனு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டோன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு ராமா க்ரீன் கலர் ஸ்டோனு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது டார்க் க்ரீன் மாதிரி தெரியுது, பட் இது வந்து ராமா க்ரீன் கலர் தான். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாக்ட் கலர் தெரியும்.
நல்ல கிளிட்டர் ஆகுது. மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் விட கட் ஸ்டோன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கட் ஸ்டோன்ஸில் வந்துட்டு அந்த ஒரு ரிச் லுக் இருக்கும், நல்ல ஒரு கிளிட்டரிங் லுக் இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து நம்ம கட் ஸ்டோன் வந்துட்டு நம்ம தாராளமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.